ஹாய் காய்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைத்தனில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாக ஒரு பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக பைத்தனில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம பேசிக்காக ஸ்டடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பைத்தன் வந்து அவங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ஒரு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து வேர்சடைல் லாங்குவேஜ், அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கீ எலமெண்ட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கீ எலமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஃபவுண்டேஷன் பில்டிங் பிளாக்ஸ். இந்த பைத்தன் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கு, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஃப்ளெக்சிபிளாக ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் கீ எலமெண்ட்ஸ். இந்த கீ எலமெண்ட்ஸ் என்னென்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸு அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். எப்படி நம்ம இன்புட் கொடுப்போம், எப்படி அவுட்புட் கொடுப்போம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்ல நிறைய டைப் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்றது. ஒரு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு திங் எடுத்துக்கோங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக. அதுதாங்க வேரியபிள். வேரியபிள்குள்ள நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம ரெஃபர் பண்ணிப்போம். ஓகேங்களா? நான் சிம்பிளா ஒரு வேரியபிள் வந்து எப்படி அசைன் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வேரியபிள் வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு. இது வந்து பைச்சாமுங்க. இது ஒரு ஐடியும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது வந்து நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து 2 வேரியபிள்ங்க. சாரி, ஓகேங்களா? நான் எக்ஸுக்கு வந்து 10 வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நேம், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். நீங்க எக்ஸ் கொடுத்துக்கலாம், ஒய் கொடுத்துக்கலாம், ஏ கொடுத்துக்கலாம், பி கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் நேம் பண்ற வேரியபிளுக்கு அலைஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதான் ஒரு பேரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து கொடுத்துருக்கேன் நேம் பண்ற வேரியபிளுக்கு. இதை வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் பிரிண்ட் எக்ஸ். ஓகேவா? நமக்கு இப்போ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் நேம் கொடுப்போம். ஐடியல் என்ன யூஸ்னா, இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணமோ அதுவே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வந்து 10 பிரிண்ட் ஆயிடுச்சு, அலைஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க கால் பண்ணிக்கலாம். பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷன் மூலமா நீங்க இப்போ இதை கால் பண்ணிருக்கீங்க. அந்த வேரியபிளை நீங்க டிஃபைன் பண்ணி பிரிண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்க வேற எதனா ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதனா இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த பேரன்சிஸ், ஓப்பன் பேரன்சிஸ், க்ளோஸ் பேரன்சிஸ் போடாம கூட நம்ம வந்து இந்த 10 வந்து டிஃபைன் பண்ண முடியும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால நமக்கு ஒரு மிஸ்டேக் ஆச்சு. பட் அதுவும் ஒர்க் ஆச்சு. நான் என்ன ஷோ பண்றேன்னா, இந்த 10ன்றத நீங்க ஒரு இன்டிஜர் தான், ஒரு நம்பர்ல நீங்க வந்து டைரக்டா ஒரு வேரியபிளுக்கு பிராக்கெட் யூஸ் பண்ணாமே நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நீங்க கண்டிப்பா பிராக்கெட் போட்டு தான் ஆகணும். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வித்தவுட் பிராக்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் சும்மா இந்த இப்போ பாத்தீங்கன்னாலே பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ், வேல்யூஸ்லாம் வந்துச்சு பாருங்க. இது வந்து எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த ஓப்பன் பேரன்சிஸ், க்ளோஸ் பேரன்சிஸ், அதான் ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் போட்டா மட்டும்தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியும் பைத்தன்ல. ஓகேவா? செகண்ட், டேட்டா டைப்ஸ். வேரியபிளுக்கு நீங்க ஒரு வேல்யூ கொடுப்பீங்களா, அந்த வேல்யூ வந்து என்னென்ன டைப்ல நீங்க கொடுக்கலாம், அதான் டேட்டா டைப்ஸ்.
இப்போ அது வந்து நீங்க இன்டீஜரா கொடுக்கலாம். நம்பர் 5ல அதான் நம்பர் 5 நான் போட்டிருக்கேன். நீங்க என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். அது வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கும். ஹோல் நம்பர்னா இப்போ வந்து ஃப்ளோட் நம்பர் இல்லாத நம்பர்ஸ்லாம் ஹோல் நம்பர். இப்போ வந்து பாயிண்ட்ல வராத நம்பர்லாம் 3.14 இருக்குல்ல, அதான் ஃப்ளோட் நம்பர். அதெல்லாம் டெசிமல் கூட சொல்லலாம். அதெல்லாம் இல்லாத நம்பர் ஹோல் நம்பர். அது வந்து நீங்க இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 0ல இருந்து நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாங்க. அது எல்லாமே இன்டீஜர். அடுத்து செகண்ட் ஃப்ளோட்டிங் டெசிமல் பாயிண்ட் நம்பர் 3.14, 1.25 அந்த மாதிரி திங்ஸ்லாம். நிறைய 3.14 தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்க எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 3.145, 3.237 அந்த மாதிரி எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபைனைட் டைம்ஸ் எத்தனை 14 டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கும். தென் ஸ்ட்ரிங்ஸ்னா இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கோட்ஸ்ல கொடுக்கணும். பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கேர்லி கோட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்க டெக்ஸ்ட் எடிட்டர்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, அப்போ வந்து நீங்க டைப் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேர்லி கோட்ஸ் வரலாம். கேர்லி கோட்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ல்டா இருக்கும். பைத்தான் வந்து ஸ்ட்ரைட் கோட்ஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? நீங்க வந்து இது வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரிங் வேணா கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் விட்டு அலைஸ் இஸ் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஒரு சென்டென்ஸா கொடுத்துக்கலாம், ஒரு வேர்டா கொடுத்துக்கலாம், ஒரு லெட்டரா கொடுத்துக்கலாம், ஸ்பேஸ் விட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் அதுக்கப்புறம் நீங்க இந்த சிங்கிள் கோர்ஸ் போல டபுள் கோர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஆனா எல்லாமே ஸ்ட்ரைட் கோர்ஸ் ஆகணும், கேர்லி கோர்ஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இதான் இந்த ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பூலியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து ட்ரூ டிஃபைன் பண்ணணும். இல்லை ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அது வந்து ரிசல்ட் வந்து ட்ரூவா வரணும். அந்த மாதிரி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்க வந்து ஒரு பூலியன்னா அதுல 2 கண்டிஷன் தான். பூலியன்னா 2 கண்டிஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கு நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் வந்து பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லை. அதை பார்த்துப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கேப்ஸ்ல கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃபால்ஸும் கொடுத்துக்கலாம். சஜஷன் நல்ல கேப்ஸ்ல டைப் பண்ணாதான் வருது. இதான் உங்க பூலியன். எந்த வேரியபிள் வேணா கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன், அப்படி கிடையாது. நீங்க எந்த வேரியபிள் வேணா கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் லிஸ்ட்னா ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து ஒரு இன்டீஜரோ ஒரு ஸ்ட்ரிங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு ஆர்டரா கொடுக்கறது தான் லிஸ்ட். ஒரு 5 பேர் இருக்கு, அருண், காமேஷ், வினோத், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் எதனா ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் இருக்கு. இப்போ 5 பேரும் ஒரு வேரியபிள்குள்ள நீங்க வேல்யூவா செட் பண்ணணும். அதாங்க லிஸ்ட். ஓகேங்களா? இதுல நீங்க வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் கொடுக்கணும், இல்லை இன்டீஜரும் கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல இன்டீஜர் இருக்கு. ஓகேவா? இப்ப எல்லாம் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம்.
சிம்பிள். நீங்க என்ன கொடுத்தீங்களோ பிரிண்ட் ஆகும். அது இல்லாம அது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்டா ஒரு கலெக்ஷனா அதை எடுத்துக்கும். இந்த வேரியபிள்குள்ள நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் கொடுப்பீங்க. ஓகேவா? டியூபிள்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட கலெக்ஷன் தான். இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி. நீங்க ஒரு கிராஃப் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுல வந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்பீங்களா, அதான் இந்த டியூபிள்ஸ். ஓகேங்களா? சும்மா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கோஆர்டினேட்ஸ் யூஸ் ஆகும். இந்த இடத்த நீங்க பைத்தன்குள்ள டிராயிங் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லிட்டு கீ வேல்யூ பேரா ஒரு என்ன சொல்றது, கீன்றத இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கும், ஒரு நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பல திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கார் இருக்குன்னா அந்த காருக்கு வந்து டயர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேரிங் இருக்கும், அதான் பார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து பர்சனுக்கு வந்து அவரோட அட்ரிபியூட்ஸ். இப்போ இதெல்லாம் கொடுக்கறது தான் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இப்போ நீங்க பர்சனா ஒரு ஆப்ஜெக்டா பார்ப்பீங்க. இது வந்து பைத்தன் வந்து ஒரு ஆப்ஜெக்டா 2 ப்ரோக்ராமிங். ஸோ வந்து பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த அட்ரிபியூட்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது தான் கீ வேல்யூ பேர். இது எப்படி வேல்யூ கொடுக்குறதுன்னா கீனா என்னன்னா, இப்போ அந்த அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்றோம்ல, இப்போ நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, இதான் கீ. அதுக்கு வந்து ஆன்சர் ஒன்று இருக்கும்ல. இப்போ என் பேர் என்னன்னா, என் பேர் வந்து அலைஸ்ன்னு வச்சுக்கோங்க. என் நேம் வந்து கீ, அதோட ஆன்சர் வந்து வேல்யூ. ஓகேங்களா? என் நேம் வந்து அலைஸ், நான் நேம் வந்து கீ, ஆன்சர் வந்து அலைஸ். ஓகேங்களா? அதான் வேல்யூ வந்து அலைஸ். அந்த மாதிரி வந்து என்னோட ஏஜ் வந்து கீ, வேல்யூ வந்து 25. அதான் என்னோட ஏஜ் வந்து 25. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு அட்ரிபியூட் அதோட ஆன்சர், ஒரு கீ அதோட வேல்யூ, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஒரு கொஸ்டின்னா அதுக்கு ஆன்சர் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுல நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த அட்ரிபியூட்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஓகேங்களா? அட்ரிபியூட்ஸ் மாட்டே இருக்கும், ஆனா ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஏன் அட்ரிபியூட்ஸ் மாட்டே இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கும். வந்து ஒரு கார்னா அது வந்து நீங்க பெட்ரோல்ல ரன் பண்ணலாம், டீசல்ல ரன் பண்ணலாம், எலக்ட்ரிக்ல ரன் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ வந்து எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது இந்த அட்ரிபியூட்ஸுக்கு வேல்யூஸ் வந்து மாட்டே இருக்கும். இதுதான் வந்து டிக்ஷனரி டைப் டேட்டா டைப். ஓகேங்களா? ஒரு டேட்டாவை ஒரு ஆப்ஜெக்டா பார்த்து, அதான் நீங்க வேரியபிள் தான் அது. என்ன சொல்றதுன்னா, ஒரு பர்சன்றது ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுவீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அது வேரியபிள். ஒரு கான்செப்டா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் வரும்போது அதுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அட்ரிபியூட்ஸுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். இதுதான் கீ வேல்யூ பேர். ஓகேங்களா? நான் சும்மா இதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன டிஸ்பிளே பார்ப்போம். இது நீங்க நிறைய மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன டேட்டா டைப் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நம்ம மட்டும் பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஷோ ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அந்த பர்சன்ற வேரியபிள்குள்ள இந்த கீ வேல்யூ பேர் உள்ள போயிட்டு அசைன் ஆயிடுச்சு. நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்க, அது என்ன டைப்ல இருக்கு, அதான் வேரியபிள், டேட்டா அண்ட் டேட்டா டைப். ஓகேங்களா? இது ஒண்ணும் இல்லைங்க, இது நானே வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணேன். நான் பிரிண்ட் பண்ண அந்த இமேஜ் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான கீ ஃபவுண்டேஷன் எலமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா
நிறைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மட்டும் இல்ல, இவனே வந்து ஒரு 3 டைப்ஸ் சொல்றான். என்னன்னா கம்பேரிசன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஃபெமிலியரா இருக்க ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். பேசிக் நம்ம கவர் பண்ணதுனால இப்ப பேசிக்கா இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஜஸ்ட் கால்குலேட்டர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நம்மளே டேரக்டா கால்குலேட் பண்ணாலும் சரி, எதனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, பிளஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நீங்க டைரக்டா பிளஸ் சிம்பிளா இருக்கும். நீங்க கீபோர்ட்ல கீழே கால்குலேட்டர்ல நீங்க ஒரு கீயா அதை பிரஸ் பண்ணி டைப் பண்ணுவீங்க. இங்க என்னன்னா நம்ம அப்படியே ப்ரோக்ராமிங் கோடுக்குள்ள கொடுப்போம். சும்மா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ன்ற வேல்யூவை 2 கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஒய்ன்ற வேல்யூக்கு ஒரு 4 கொடுக்குறேன். இப்போ நான் இது வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபியூச்சர்ல நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஓகேங்களா, இப்போ z ஈக்குவல் டு x, அதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேட்டர் தான் பிளஸ். இப்போ வந்து ஜஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லைன்னு பிரிண்ட் டு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வேலை செஞ்சிருக்குங்க. இப்போ வந்து எக்ஸை 2 கொடுத்தோம், ஒய்யை 4 கொடுத்தோம், இசட்டுக்கு வந்து அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கொடுத்தோம். இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேல்யூ வேணா நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மாடல். உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டர் வேணுமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். சரி, அரித்மெட்டிக் இல்ல, பிளஸ் ஆப்ரேட்டர் மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டர் வேணுமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ரேட்டரும் எல்லா கால்குலேஷனுக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். இதுக்கப்புறம் கம்பாரிசன். இது வந்து நான் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து அண்டு சிம்பிள் இதெல்லாம் வந்து நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஆறு நாட்டு. அண்டுன்னு என்னன்னா 2 கண்டிஷன்ஸை கம்பைன் பண்றது. ஆறுனா அது இல்லைன்னா இது, நாட்னா 2மே இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ். இஃப் ஐ எம் ராங் கமெண்ட்ல வந்து கரெக்ட் பண்ணுங்க. நானும் நாட் ஷூரா தான் இருக்கேன். தென் பேசிக் திங்க் வந்துருக்கோங்க. பேசிக்லி இம்பார்ட்டன்ட் திங். வேரியபிள்ஸ்லாம் அசைன் பண்ணிட்டோம். அதை வச்சு என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம். பெர்ஃபார்மிங் திங்ஸ். ப்ரோக்ராமிங்னா என்னன்னா ஏதோ ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல பிளாக்ஸ் ஆஃப் ரீயூசபிள் கோட் தட் பெர்ஃபார்ம் a ஸ்பெசிபிக் டாஸ்க். அதான் ஒரு டாஸ்க்கை பண்ண போகுது. ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து ஒரு டாஸ்க் வந்து ரிப்பீட்டடா பண்ணலாம். ரீயூசபிள்னா ரிப்பீட்டடா பண்ணலாம், இல்லை ஒன் டைம் பண்ணிக்கலாம். இப்ப ஃபங்க்ஷன் என்னன்னா பல டைம் நீங்க கால் பண்ணிக்கலாம். அதனாலதான் அது ரீயூசபிள் மென்ஷன் பண்றான். ஒரே டாஸ்க் வந்து நீங்க வேற ஒரு இடத்துல கால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் கோட் எழுதுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பல இடத்துல நீங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் ஆகுதுல்ல, அதாவது ரீயூசபிள் கோட். இப்போ நீங்க ஒரு பிளாக்ல எழுதுறீங்க, அங்க மட்டும் எழுதுறீங்க, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல மட்டும் ரன் பண்ணி விட்டுடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எழுதணும். இதே நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதி வச்சிட்டீங்கன்னா நீங்க எத்தனை வாட்டி வேணா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாக்கை. இதுதான் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஒரு டாஸ்க் வந்து ரிப்பீட்டடா பண்றதுக்கு. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறதுல வந்து இன்டெப்தா போகணும். பட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுல என்னன்னா 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ல இது வந்து அவனோட பேசிக் ஃபங்க்ஷன், கீ ஃபங்க்ஷன், ஆல்ரெடி டிஃபைன்டு ஃபங்க்ஷன். டிஃபால்ட் டிஃபைன்டுன்னு சொல்லலாம். பிரிண்ட் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நான் வந்து பண்ணி காமிச்சல எக்ஸ் ஒய் எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரி ஸ்ட்ரிங் எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரி இந்த கோட்ல பர்டிகுலரா இந்த கோட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா இந்த கிரீட்ன்றத டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதான் இந்த கிரீட் அண்ட் டெஃப்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ற வேர்டு. அதுல வந்து ஒரு கீவேர்டு.
டெஃப் போட்டாதான் உங்களால வந்து நீங்க டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டிஇஎஃப் இது யூஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஃபங்க்ஷன் வந்து எழுத முடியும். இந்த கிரீட்ன்றது நீங்களா கொடுக்குறது, அதுக்கப்புறம் நேம்ன்றது ஒரு வேரியபிள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஆர்கியூமெண்ட்டை பாஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்றதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கான். அது என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன். ரிட்டர்ன்ன்றது என்னன்னா, இப்போ அதுவும் ப்ரீ டிஃபைன் தான். இப்போ பிரிண்ட் மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன். அது என்ன பண்ணணும்னா, உங்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன வேல்யூ இருக்கோ, நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறீங்களோ ரிட்டர்ன் பண்ணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹலோ அதுக்கப்புறம் நேம் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே, இதை நம்ம டிஃபைன் பண்றோம். இங்க நம்ம ஒரு இடத்துல கால் பண்ணோம்ல, இங்க டிஃபைன் பண்ணா மட்டும் டாஸ்க் ரன் ஆயிடுமா, ரன் ஆகாது. உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஐடியில வந்து ஐடி யூஸ் பண்றதுல என்ன திங்னா, இப்ப வந்து இன்டென்ஷன் வந்து இன்டென்டேஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான திங்கு. அது என்னன்னா ஸ்பேசஸ். இப்ப டெஃப் இருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா, அதுக்குள்ள ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் தள்ளி தான் வரும். நீங்க வந்து இப்ப நான் ரன் பண்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஹலோ அலைஸ் வந்து ஒரு அவுட்புட் வந்துச்சு. இது ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து ஐடியோட டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கோடு வந்து எரர் இல்லாம ரன் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் உங்களுக்கு புரிய இருக்குது. பட் அதை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது, அது வந்து ஹைட் பண்ண முடியாது. நம்ம எதனா எக்ஸிட் கோட் கொடுத்தா அதை ஹைட் பண்ணலாம், பட் இப்போ எதுவும் கொடுக்காதனால பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம மெயின் கோடு என்னன்னா, மெயின் கோடோட அவுட்புட் என்னன்னா இதுதான், ஹலோ ஹலோ அலைஸ். இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம வந்து டெஃப்னு கிரீட்னு ஒரு யூசர் டிஃபைன் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ஹலோ டாட் ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம எங்கேருந்து பாஸ் பண்றோம்னா, பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா பாஸ் பண்றோம். ஓகேங்களா? பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கிரீட்ன்ற ஃபங்க்ஷன் போய் ரெஃபர் பண்ணு. ஓகேங்களா? அதுக்கு நீ இந்த அலைஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஆர்கியூமெண்டா கொடு, பேராமீட்டர் கூட வச்சுக்கலாம். பேராமீட்டரை கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அது போயிட்டு இந்த அலைஸ்ன்ற வேல்யூவை இந்த நேமுக்கு கொடுத்துரும். நேமுக்கு கொடுத்தா இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரோக்ராம் இந்த 2 ஹலோ அலைஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதான் சிம்பிளுங்க. இப்போ இதுல வந்து ஸ்பேசிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஸ்பேசிங் வந்து பைத்தன் என்ன பிளான் பண்ணி பைத்தன் டெவலப் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஸ்பேசிங் வந்து பக்கவா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ள இருக்க கோடு வந்து அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத, இப்போ வேற லாங்குவேஜ்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பேரன்ஸ் க்ளோஸ் பேரன்சஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இதுல வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து எரர் தான் வரும். இதால வந்து ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க கோடு வந்து கண்டிப்பா ஒரு டேப் தள்ளி தாங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஐடி யூஸ் பண்றதுனால நம்ம இப்போ எதனா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல இருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுல தப்பாவே இருந்தாலும் இதுல தப்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல தப்பாவே இருந்தாலும், தப்பா இருக்க கரெக்டா இருக்கான்னு தெரியல, மேபி தப்பாவே இருந்தாலும் அதை கரெக்டாக பிரிண்ட் பண்ணும் பேஸ்ட் கொடுத்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு அது இன்டென்டேஷன் கரெக்டா கொடுக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்தா ஃபாரு இஃப்க்குள்ள ஃபாருக்குள்ள இஃப் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளாக்கா கண்டிஷன்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போறீங்கன்னா அங்க வந்து நீங்க கொடுப்பீங்க. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ற முடிகிற அளவுக்கு ஸ்மார்ட்டான திங்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே இன்டென்ஷன் கொடுத்துரும். இப்போ வந்து டெஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் வந்து உள்ளதான் இருக்கணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துச்சு. இதான் ஐடியில் பேசிக்கா இருக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதாங்க, இது முடிஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் திங் போவோம். ஃபங்க்ஷன் வந்து இப்படிதாங்க கால் பண்ணும், டிஃபைன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கால் பண்ணும். இப்போ காலிங்னா என்னன்னு நான் சொல்றேன், நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க.
காலிங் ஃபங்க்ஷன். இந்த லைன் இல்லைன்னா இது கால் ஆகாது. சிம்பிள், ஒண்ணுமே பிரிண்ட் ஆகல. ஓகேவா? வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கவே இல்லை, ஒரு வேல்யூ கொடுக்கல அதுக்குள்ள இருக்க வேரியபிளுக்கு. அப்ப இதை போட்டு நம்ம கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம். இதுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது மட்டும் போதாது, அதை நம்ம வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணி அதான் ரெஃபர் பண்ணி காலிங் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் கோட பிளாக் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். மேபி வேற ஃபைல்ல கூட இருக்கலாம். இல்ல இந்த இப்ப நம்ம வந்து சிம்பிளா 3 லைன் கோட் வச்சிருக்கோம், இப்போ ஒரு 1000 லைன் கோட் வச்சிருக்கோம்னு வச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் எங்க வேணா நம்ம எழுதிக்கலாம், அதை வந்து நம்ம எங்க வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை கால் பண்ணும்போது அதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமே சில ஃபங்க்ஷன் ரன் பண்ண முடியும். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இது வந்து நான் எதுக்காக போட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரா தெரியணுன்றதுக்காக அந்த ஸ்பேசிங். அதுக்கப்புறம் ஒரு கீ எலிமெண்ட்ல லாஸ்ட் எலிமெண்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். இது என்ன, இப்போ நம்ம ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றோம்னா அதுக்கு வந்து கோட் மூலமா இன்புட் தரலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து ஆக்சுவலி என்ன சொல்றது, பேசிக் அது வந்து இப்போ கோடுக்குள்ளேயே நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோடுக்குள்ளே இன்புட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்ப நான் கோடுக்குள்ள இன்புட் தர மாட்டேன், ரன் டைம்ல தரணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல சேம் திங், இதே தான் நம்ம பண்ண போறோம். இப்ப என்ன பண்ணிருந்தோமோ அதான் பண்ண போறோம். ஆனா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. இன்புட் அவுட்புட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்பேசிங்லாம் தேவையில்ல, இது வேற ஃபங்க்ஷன், இது வேற வேரியபிள். இப்போ வந்து நான் இந்த கோடை ரன் பண்ணோன்னே எனக்கு என்டர் யுவர் நேம் கேட்டுச்சுங்க. ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போ இந்த 2 லைன் கோடு என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்ட இன்புட் எடுக்குது. இப்போ நம்ம கோடை ரன் பண்ண பிறகு எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்காது. சில டைம்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டாஸ்கை பொறுத்து வந்து நமக்கு திங்ஸ் மாறும். அப்போ வந்து நம்ம தான் சில டைப்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அது ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணும். ஓகேங்களா? சிம்பிள் தாங்க. அவுட்புட் ஒரு கோடை ரன் பண்ணி அதுக்கு வர அவுட்புட் தான் அவுட்புட்னு எல்லா டைமும் சொல்ல முடியாது. அது வந்து டாஸ்கை பொறுத்து மாறும். ஓகேங்களா? அந்த கோடை ரன் ஆன பிறகு கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து சில இன்புட் தேவைப்படலாம் அந்த கோடை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்போ வந்து நம்ம கோட் ரன் ஆன பிறக்கும் நம்மளுக்கு ஒரு இன்புட் தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அந்த இன்புட் வந்து பாஸ் பண்ணுவோம் ஒரு ஆர்குமெண்டா. அது வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஓகேங்களா? அதுவும் அவுட்புட் தான். இப்போ 2 டைப்ஸ் இருக்கு. ரன் பண்ணா மட்டும் இல்ல, ஒரு கோட் ரன் ஆனா மட்டும் இல்ல உங்களுக்கு அவுட்புட். சம்டைம்ஸ் வந்து டாஸ்கை பொறுத்து அவுட்புட் மாறும். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த எப்பா போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக இது வந்து ஷோ பண்றேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம்ல, பிரிண்ட் பார்த்தோம், இதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இது வந்து நீங்க மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது வேரியபிளா. வேரியபிளை வந்து நீங்க என்ன வேணா டிஃபைன் பண்ணிக்கலாங்க. வேரியபிள் வந்து நீங்க டிஃபைன் பண்றதா, யூசர் டிஃபைன் தான் அது. பட் ஆனா பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணும்போது அவன் இங்கிலீஷ்ல தான் டெவலப் பண்ணியிருக்கான். ஸோ இங்கிலீஷ்ல இருக்க வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான். இப்ப இன்புட்னா இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு என்ன வேலை செய்யுது, இன்புட் எடுக்குது உங்ககிட்ட. அப்போ வந்து அந்த இன்புட்ன்ற வேர்டையும் அவன் யூஸ் பண்ணியிருக்கான்.
ஸோ அதெல்லாம் ரிசர்வ்டு வேர்டு. அந்த வேர்டையே நீங்க திருப்பி வந்து உங்க கோடுக்குள்ள எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பேசிக் ரூல். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க டிஃபைன் பண்ற வேரியபிள்குள்ள அந்த ரிசர்வ் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ரிசர்வ் வேர்ட்ஸோட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்வ் வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க கோடை வந்து கத்துக்க ஆல்ரெடி டிஃபைன்டு எது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் இருக்காது, ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இன்புட் கூட பாத்தீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ்னா என்னன்னா ப்ரீ டிஃபைன் மீனிங் வந்து பைத்தன்ல ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்க வேரியபிளா யூஸ் பண்ண முடியாது. டெக்னிக்கலா இங்கிலீஷ் எப்படி சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் வேர்ட்ஸ் வித் ப்ரீ டிஃபைன் மீனிங் இன் பைத்தன் தட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் எ வேரியபிள் நேம். ஏன்னா கிளாஷ் ஆகும். நீங்க வந்து ஆல்ரெடி பைத்தன் யூஸ் பண்ற ஒரு வேர்டை வந்து நீங்களே வேரியபிளா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க டிஃபைன் பண்ணீங்களா, அது வந்து வேற எதனா ஃபங்க்ஷன் பண்ண போதா, அதுக்கு என்ன அந்த வேர்டுக்கு என்ன டாஸ்க் வந்து அவங்க ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணாங்களோ அதை வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளாஷ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. போக போக நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். நீங்க பைத்தன் வந்து லேர்ன் பண்ண எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அதுக்குதான் எல்லாரும் வந்து எக்ஸ் ஒய் ஏபிசிடி இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது ப்ரோக்ராம் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னா ஒரு டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் ஆக போகுதுன்னா அது வந்து லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு பைத்தன் செட் ஆஃப் பிளாக் ஒரு பிளாக் எழுதுறீங்க, நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதுறீங்க அந்த பிளாக்குள்ள. ஓகேங்களா, அது வந்து லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த எக்ஸிக்யூஷன் மெத்தட்ல வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இதுல வந்து 3 பேசிக் திங் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷன் கொடுத்து இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா இந்த செட் ஆஃப் லைனை வந்து ரன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப மெட் ஆகலன்னா எல்ஸ் ரன் ஆகும். அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள இப்ப இஃப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லும் போது அது என்ன இஃப் அது என்ன எல்ஸ்ன்னு உங்களுக்கு புரியும். பட் ஒரு கண்டிஷன் இஃப் எல்ஸ்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குது. ஓகேங்களா, இஃப்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா இந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகும். இந்த கண்டிஷன் மெட் ஆகலன்னா எல்ஸ்ல இருக்க செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும். சம்டைம்ஸ் நீங்க எல்ஸ் கொடுக்காமையும் நீங்க வந்து இஃப் மட்டும் கூட ரன் பண்ணிக்கலாம். அது எந்த தப்பும் இல்லை, அதனால எந்த தப்பும் இல்லை. அது வந்து உங்களோட டாஸ்கை பொறுத்து மாறும். நீங்க இஃப் எல்ஸ் கொடுக்கணுமா இல்லை வெறும் இஃப் மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்றது உங்க டாஸ்கை பொறுத்து மாறும். ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் ஃப்ளோல வந்து எக்ஸிகியூஷன் டைப் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கண்டிஷனல் எக்ஸிகியூஷன், இன்னொன்று வந்து ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன். கண்டிஷனல் எக்ஸிகியூஷன்ல இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு கண்டிஷன் இஃப் கண்டிஷன் கொடுத்து இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா இந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்ட்டு, இந்த பிளாக் ரன் ஆகணும் அப்படின்னு. ஓகேங்களா, இது வேணா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன். ரிப்பீட்டட்னா என்னன்னா ஒரு டாஸ்க் வந்து ரிப்பீட்டட் டாஸ்கா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, எப்படி உங்களுக்கு அதை டிஃபைன் பண்றதுன்னா ரிப்பீட்டட் டாஸ்க்னா மறுபடியும் நடந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அந்த கண்டிஷன் வந்து மெட்டால இருக்கும், அந்த டாஸ்க் வந்து நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கணும், அந்த செட் ஆஃப் கோட்ஸ் ரன் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார் லூப். ஓகேங்களா, இதுவும் ஒரு கண்டிஷன் தான். ஃபார்ன்றதே நீங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனா கொடுப்பீங்க. ஓகேங்களா, அந்த கண்டிஷன் மெட்டால இருக்கும், அது ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த கோட் மட்டும் தான் ரன் ஆகிட்டே இருக்கும், வெளில எங்கேயும் போகாது. வேற எந்த கோடுக்கும் ஜம்ப் ஆகி போக முடியாது. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் சொல்றோம்ல. இப்போ இந்த லைன் வந்து அடுத்த லைனுக்கு தானே போகணும், அப்படி நடக்காது. அந்த கண்டிஷன் மெட்டாரா இருக்கும், அந்த பிளாக் உள்ள என்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கும். பிளாக் உள்ள இருக்கிறது மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கும், அந்த பிளாக்கை தாண்டி போகாது. அந்த கண்டிஷன் மெட்டாரா இருக்கும்.
ஓகேங்களா. இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன்ல. ஒன்று வந்து ஃபார்ன்ற இங்கிலீஷோட யூஸ் பண்ணி அது ரிலேட்டடான திங்ஸ், அதான் ஃபார்னா அந்த இங்கிலீஷ்ல நம்ம ஃபார் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு ரிலேட்டடான மீனிங் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட் மெட்டார வரைக்கும் அந்த கோட், அந்த லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் பண்றது. ஓகேங்களா. இன்னொன்று வந்து வயலு. இவன் என்ன சொல்றாங்கன்னா வயல்னா என்னன்னா ரிப்பீட், அந்த கோடு வந்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா வர வரைக்கும் மெட் ஆகிட்டே இருக்குமா. ஓகேங்களா. இதுல வந்து அந்த சீக்வன்ஸ்ல இப்ப ஒரு ரேஞ்ச் ஏதோ டிஃபைன் பண்ணிட்டு ஃபார் லூப்ல வந்து ஒரு ரேஞ்ச் ஏதோ டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரேஞ்ச் வர இருக்கும், அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வைல் என்னன்னா அந்த கண்டிஷன், ஒரு கண்டிஷன் கொடுத்தா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றாரு. ஓகேங்களா. இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஃபாரின் வைல நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றத பொறுத்து நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் ஃபார் லூப்பு, வைல் லூப்பு மூணுத்துலயுமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுறேன். அது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. நீங்க வந்து ஃபாருக்கும் இஃப்க்கும் வைலுக்கும் நீங்க இங்கிலீஷ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்களா, அதை வச்சு நீங்க திங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். இப்போ இஃப்க்கு பண்றேன். ஓகேங்களா. இப்ப இந்த கோடு செட் ஆஃப் கோடு என்ன பண்ண போகுதுன்னா, என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா, நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 6, அதையும் நானே டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அதான் உங்களுக்கு இஃப்க்கு மீனிங் புரியும் அப்படின்னா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொல்றது அப்படியே தமிழ்ல புரிஞ்சுக்கோங்க, அது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா இங்கிலீஷ்ல ரிலேட் பண்ணிக்க முடியும். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 5. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூ வந்து 5 விட அதிகமா இருக்கா பார் அப்படின்னு வந்து பார்க்க சொல்லுது. அப்படி பார்த்துச்சுன்னா ஓகேங்களா, கீழே இருக்க லைன் பிரிண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 5. ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 6ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அது வந்து 5க்கு அதிகமா இருக்கான்னு பாரு அப்படின்னு வந்து ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் பண்ணி பாக்குறாங்க, கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இப்போ இந்த வேல்யூவை நான் இங்க டிஃபைன் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. அதனால நான் ஃப்ரீயா டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ மாத்திக்கலாம், ரன் பண்ணும்போது நம்ம மாத்திக்கலாம். இப்போ இது என்ன ஃப்ரீயோ இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கம்பாரிசன் தான். இப்போ என்னன்னா ஒரு கண்டிஷன்ல அது ஆல்ரெடி இருக்க ஸ்டேட் கூட ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாக்குது. ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்னா எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த வேல்யூ வந்து அதோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அது என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் வந்து கிரேட்டர் தானா ஈக்குவல் டு, சரி கிரேட்டர் தானா லெஸ்ஸர் தானு பாக்குது. ஓகே. இப்போ இந்த கோடை ரன் பண்ணா எக்ஸ் கிரேட்டர் தேன் 5 வந்துச்சு. இப்போ இந்த கோடு மூலமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஈஸியா தெரியும் 5 விட 6 பெருசு தான் அப்படின்னு. பட் இந்த கோடு வந்து அது எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படிதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு எல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கண்டிஷன் நடந்தாதான் இந்த பிரிண்ட் வந்து இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இது கூட நம்ம இன்னும் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு லைன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. இப்போ இது பிரிண்ட் ஆகணும்னா என்ன நடக்கணும், எக்ஸோட வேல்யூ லெஸ்ஸரா இருக்கணும், அப்பதான் இந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூவை கம்மி பண்றேன், 4 கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா தானே மாறிடும் ரிசல்ட். இப்போ இங்க ஒய்ன்னு ஒன்று கொடுக்குறேன், சும்மா ஒய்ன்னு கொடுத்து இடம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை, ஒய்க்கும் அந்த கோடுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுக்குறேன். இப்ப இந்த லைன் ஆஃப் கோர்ஸ் ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியணும்ல, இது இந்த லைன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்து இப்ப லைனா ரன் ஆகணும்னா ஆஸ் பர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிஷன் படி அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைன் பை லைனா அந்த கோட்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். அப்போ வந்து இந்த லைன் கோடு டீபக் ஆகணும், அப்புறம் இதாகணும், அதுக்கப்புறம் இதாகணும், அதுக்கப்புறம் தான் இங்க வரணும். பட் இந்த கண்டிஷன் மெட் ஆகணும்னே டக்குன்னு ஜம்ப் ஆகி இங்க வந்துச்சு. அதான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேங்களா, இந்த வைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இந்த கம்பாரிசன் போட்டு இந்த லைன் ஆஃப் கோட்ஸா ரன் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த வையை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ கம்பாரிசன் மோட்ல தான் இந்த இஃப் யூஸ் ஆகுது. இந்த இஃப் யூஸ் ஆகி இந்த கண்டிஷன் மெட் ஆகணும்னா எல்ஸ்ல இருக்க கோட் ரன் ஆகும். இந்த எல்ஸ்ல இருக்க கோடு ரன் பண்ணாம கூட ப்ரோக்ராமிங் ரன் பண்ணிக்கலாம், வெறும் இஃப் வச்சு. ஓகேங்களா, கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா லைன் ஆஃப் கோட் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் மெட் ஆகும்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஏன்னா எல் ஸ்டேட்மெண்டே கிடையாது. இவ்வளவுதான் இஃப் அண்ட் எல்ஸ். ஒரு ஸ்டேட் இருக்கும், இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை நீங்க இஃப் கண்டிஷன் வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம். நீங்க இப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து கிரேட்டரா பெருசா இருக்கா இல்லையான்னு மட்டும் பாக்குறோம், கிரேட்டரா லெஸ்ஸரான்னு பாக்குறோம். இது வந்து இஃப் எல்ஸுக்கு ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் நான் போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ல நிறைய டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, இது வந்து கண்டிஷனல் எக்ஸிகியூஷன் வாங்க, அதான் ஒரு கண்டிஷன் மெட்டா சரியான்னு பார்க்கறதுக்கு. இது யூஸ் கோட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேசஸ்க்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன், எப்படி அந்த இஃப்க்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் வரணும், எல்ஸ் எப்படி வரணும். எல்ஸும் இஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா, சாரி இஃப் அண்ட் எல்ஸ் பாத்தீங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோடு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தள்ளி வரும். இப்போ ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன்ல ரெண்டு மெத்தடு, ஒன்று ஃபார் லூப்பு, ஒன்று வைல் லூப்பு. ஓகேங்களா, அதுல வந்து ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த கோடை நான் உங்களுக்கு சொல்லாமே இந்த கோட் ரன் பண்ணிட்டேன். ஓகேவா, என்னன்றத சொல்லிடுறேன். என்ன பண்றான்னா, ஐன்ற வேரியபிளை டிஃபைன் பண்றான். இந்த ஐன்ற வேரியபிள் வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0 to 5 குள்ள இருக்கும். ரேஞ்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு மூணு டைப்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒன்று வந்து ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரேஞ்சை மாத்தி காட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த கோடுக்குள்ள போவோம். இப்போ வந்து ரேஞ்சை வந்து 6ல இருந்து 11 வரைக்கும் மாத்திட்டேன். ஓகேங்களா, இப்ப 6ல இருந்து 11 வரைக்கும் ரன் ஆச்சு. நீங்க வந்து இப்ப எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸ்டார்ட் பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கும். டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இங்க 5 வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது. ஓகேங்களா, அதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இங்க 5 இருந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஒரு கமெண்ட் அது. இப்போ ஃபார் லூப் என்ன பண்றேன்னா, ஐன்ற வேரியபிள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு டிஃபைன் ஆகுது. ஃபார் லூப் மூலமா டிஃபைன் பண்றோம். பிரிண்ட் ஐ, இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள தானே பிரிண்ட் ஆகணும். இந்த லாஸ்ட் வந்து எப்பயுமே ரேஞ்ச் என்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்துக்கும், ஆனா லாஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்காது. லாஸ்ட் பாயிண்ட் தான் வந்து
அதான் ஸ்டாப் மாதிரி ஷாப் அதுக்கு அது வந்து அது கணக்குல எடுத்துக்காது. ஸோ 4 இருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. 0 ஸ்டார்ட் பாயிண்ட் 0 எடுத்துக்கிச்சு, 1 எடுத்துக்கிச்சு, 2 எடுத்துக்கிச்சு, 3 எடுத்துக்கிச்சு, 4 எடுத்துக்கிச்சு. பட் வந்து ஸ்டாப் பாயிண்ட் அது எடுத்துக்காது அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ ஐ வந்து வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ பிரிண்டா இருக்குங்க, வேற எதுவும் நடக்கல. ஓகேங்களா? இது ஐயோட வேல்யூ வந்து தானா இந்த ரேஞ்ச் மூலமா டிஃபைன் ஆயிடுச்சு. 0ல இருந்து 4 வரைக்கும் டிஃபைன் ஆயிடுச்சு. இப்போ நான் பழையசே பண்ணி காட்டுறேன். 7ல இருந்து 12 பண்ணி காட்டுறேன். கம்மா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டாப் பாயிண்ட்டும் செக்ரிகேட் பண்றதுக்கு கம்மா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஐ வந்து ஐயோட வேல்யூ 7, பிரிண்ட் ஐ செகண்ட் லைன் ரன் ஆகி 7 பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஃபாருக்கு மேலே போயிடுது. ஓகேங்களா? அங்க போய் வேல்யூ செக் பண்ணுது. இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடும் தானா. இங்கதான் இருக்கு அட்வான்டேஜ். ஃபார் வந்து ஆல்ரெடி 7 ரன் ஆயிடுச்சுல. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வந்து 7 ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து ஐயோட வேல்யூ வந்து தானா +1 இன்க்ரிமெண்ட் ஆகி 8 ரன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி 11 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகி ரன் ஆகும். ஏன் 12 பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டாப் வேல்யூ ரேஞ்ச்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான். ஸ்டார்ட் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும் ரேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷன், ஸ்டாப் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. இப்போ இங்க ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா ஐன்ற வேரியபிள்ல இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமே நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லும் போது அந்த ஃபார் லூப் கூட உண்மையான திங் வந்து உங்களுக்கு புரிய முடியாது. அதனாலதான் இங்க ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூலமா நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபார் லூப் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐன்ற வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் வேல்யூல இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருது. அந்த கண்டிஷன் மெட்டார வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வருது. பண்ணிட்டு வந்து அந்த பிளாக் குள்ளதான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பிரிண்ட் ஐன்ற வந்த பிறகு அந்த கண்டிஷன் வந்து முடியல. அந்த ஸ்டாப் வேல்யூ வர வரைக்கும் அது வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வேற லைன் ஆட் பண்ணி கூட காட்டுறேன். இவ்வளவுதாங்க. இப்போ அந்த பிளாக் ஆஃப் போர்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி இதுதாங்க ஃபார் லூப் பண்ற வேலை. ஃபார்க்குள்ள ஒரு வேரியபிள் செட் பண்ணீங்கன்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அந்த ரேஞ்ச் முடியற இருக்கும். அந்த கண்டிஷன் மெட்டார இருக்கும். அதான் அந்த சீக்வன்ஸ் அந்த ஃபார் லூப் அவன் என்னவா டிஃபைன் பண்ணியிருந்தான் அந்த சீக்வன்ஸ் முடியற இருக்கும். அதனால இந்த ரேஞ்சை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த சீக்வன்ஸ் வந்து 12. அந்த சீக்வன்ஸ் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணாது, ஸ்டாப் பாயிண்ட் யூஸ் பண்ணாது. ஸோ 11 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆச்சு. கோட ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆஃப் கோட் ஆட் பண்ணதுனால இந்த அலைக்ஸ்ன்றதும் எக்ஸிக்யூட் ஆச்சு. அலைக்ஸ்ன்றதும் பிரிண்ட் ஆச்சு உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் ஃபார் லூப்போட வேலை. நெக்ஸ்ட் நம்ம வைல் லூப்குள்ள போவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபியூச்சர்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கட்டும். ஏன்னா கோடிங் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு பிகினர் கோர்ஸாக பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணேன். அதனால சின்ன எக்ஸாம்பிளா சின்ன லைன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வைல் லூப் பார்ப்போம். அங்க வந்து ஃபார் லூப்புக்கு அந்த சீக்வன்ஸ் மெட்டார இருக்கும், பிரிண்ட் பண்ணிட்டே ரிப்பீட் பண்ண கூட. வைல் லூப்ல வந்து அந்த கண்டிஷன் மெட்டார இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா வந்துச்சுன்னா ட்ரூவா வரவ இருக்கும். ஆஸ் லாங்னா ட்ரூவா வரவ இருக்கும். அந்த கோட்ஸ் வந்து கோடா பிளாக் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. பிளாக் ஆஃப் கோட்ஸ் வரும். கேம் இந்த கோட் எப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன், சாரிங்க. இப்போ வந்து கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள், கவுண்ட் டவுட் வரக்கூடாதுன்னா நான் கவுண்ட் வந்து மாத்திடுறேன். ஓகேவா? கவுண்ட்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், அதனால எக்ஸன் மாத்திட்டேன். இப்போ அதே ஆன்சர் தான் வருது.
இப்போ என்னன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள்ஸ் எக்ஸ்ன்ற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இப்போ வைல் லூப் யூஸ் பண்றோம். வைல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் 11. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 11ஓட லெஸ்ஸரா இருக்க வரைக்கும் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? ஆனா இதால வந்து ஃபார் லூப் மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. இங்க நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுக்கலன்னா இன்க்ரிமெண்ட் வேலை செய்யாது. ஓகேங்களா? கண்டிஷன் தான் மெட் ஆகணும். கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், அப்பதான் இது வேலை செய்யும். இதுதான். இப்ப நீங்க வேல்யூ மாத்தி பாருங்க. இப்போ வந்து எத்தனை இன்புட்? 6ல இருந்து இன்புட் வந்திருக்கு. 6 7 8 சாரி 6 7 8 9 10 இருக்கும் இன்புட் வந்திருக்கு. 8 மாதிரியும் வச்சுக்கோங்க. 3 கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 8 பிரிண்ட் ஆச்சு, 9 பிரிண்ட் ஆச்சு, 10 பிரிண்ட் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் புரியணும்னா 15 வரைக்கும் மாத்துறேன். நீங்க வேல்யூ மாத்தி விளையாடிக்கலாம். பட் ஆனா கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ஃபார் லூப் மாதிரி இது இன்க்ரிமெண்ட் பண்ணாது. இங்க ஒரு கண்டிஷன் எழுதி நீங்க இதுல என்ன எழுதுறாங்கன்னா சிம்பிள் தாங்க. ஒரு இதை வந்து ஆட் பண்ணிக்கோ, 1 வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கோ. இப்போ நான் 2 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்றாங்க. 2 ஆட் ஆயிடுச்சு. நான் 1 வைக்கிறேன், இது வந்து ஒரு 5 வைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரெண்டு வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. 3 வேல்யூ ஆட் பண்ணலாம். இவ்வளவுதாங்க வைல் லூப். அந்த கண்டிஷன் மெட்டாக இருக்கும். ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அந்த கண்டிஷன் மெட்டாக இருக்கும். அதுக்குள்ள இருக்க கோட்ஸை ரன் பண்ணும். நிறைய நேரத்துல இதால இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம அதை மேனுவலா பண்ணணும். மேனுவலா பண்ணணும்னா கோட்ல எழுதி வைக்கணும், ஃபீட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து 3 கண்டிஷன் பார்த்துருக்கோம். ப்ரோக்ராமிங் ஃப்ளோல 2 எக்ஸிகியூஷன் மெத்தட். ஒன்று கண்டிஷனல் எக்ஸிகியூஷன், இன்னொன்று வந்து ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன். கண்டிஷனல் எக்ஸிகியூஷன்ல இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன்ல ஃபார் லூப்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் வைல் லூப்பையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோடை வந்து பார்க்கறதுக்காக நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸ்பேசஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. கம்பைன் பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லா டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்க வந்து ஐடி கம்பெனில பண்ண மாட்டீங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வந்து காம்ப்ளெக்ஸான திங் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஃபார் லூப் யூஸ் பண்ண வேண்டியது வரும், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும், வைல் வரும். இதெல்லாமே கம்பைன் பண்ணி வரும். ஸோ இது வந்து நீங்க கம்பைன் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் இதோட ஃபுல் யூசேஜ் உங்களுக்கு புரியும். இப்போ என்னாலே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம். நீங்க வந்து ஃபியூச்சர்ல பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட் பாக்குறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி டெவலப் ஆன ப்ராஜெக்ட்ல சப்போர்ட்டுக்கு போறீங்கன்னா அங்க நீங்க ஸ்கிராச்ல இருந்து எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனா நீங்க அங்க போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. உங்க 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு, லட்ச லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குன்னா பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும்ல, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன கண்டிஷன் பண்ணிட்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல சின்ன சின்ன லைன்ஸ் ஆஃப் கோட்ல நீங்க வந்து எல்லா கண்டிஷனும் பார்த்து பழக தான் அங்கேயும் போய் உங்களுக்கு வந்து பழகும். ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் ஆரம்பிக்கிறேன். இங்க ஒன்றும் இல்லை. ஃபார் லூப்ல ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டா ஃபார் லூப்ல இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன்ல ஒரு கண்டிஷனல் எக்ஸிகியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா ஈவன் நம்பர்ஸா ஆட் நம்பர்ஸா செக் பண்ண போறாங்க. ஒரு செட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்க நம்பர்ஸ்ல எது ஈவனு எது ஆடு அப்படின்னு செக் பண்ண போறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது என்ன பண்ணுச்சுன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி
சாரிங்க, நம்ம பிளான் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ்ல எது எது ஈவன் எது ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் லூப்புங்க. ரேஞ்ச் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேஞ்ச் வந்து 10 வரைக்கும் செட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ரேஞ்சுக்குள்ள எதுவுமே ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணலன்னா 0 எடுத்துக்கும். ஸோ 0 எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் 10 மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பாயிண்ட். ஸோ 9லயே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மாற்றணும்னா உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாறிடும். ஓகேவா, இப்போ அது ஈவனா ஏன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்றாங்க. இப்போ ஐன்ற வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கும். அது வந்து இனிஷியலா 3 இருக்கும். 3க்கு வந்து பர்சன்டேஜ் பார்க்குறாங்க. ஒரு பர்சன்டேஜ் ஆப்ரேஷன் நினைக்கிறேன். பர்சன்டேஜ் பார்க்குறாங்க. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ஈவன். பர்சன்டேஜ் இல்லை, நம்ம டிவிஷன் பண்ணும்போது ஃபைனலா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, இது என்ன சொல்றாங்க, ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து ஈவனு. ரிமைண்டர் வந்து 0 இல்லைன்னா அது வந்து ஆடு. 3 வந்து 2 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வராது. ஸோ அது வந்து ஆடு. 3 வந்து 4 அது நெக்ஸ்ட் ஃபார் யூஸ் பண்றதுனால 3 வேல்யூ 4 மாறிடுது. 4 2 வச்சு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ கண்டிப்பா 0 தான் வரும். ஏன்னா 2 2 4. ஓகேங்களா, அதே மாதிரி 2 3 6, 2 4 8. இந்த மாதிரி வந்து ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். இதுதான் வந்து அந்த இஃப் கண்டிஷன். இப்போ அது வந்து அப்படியே அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இஃப் கண்டிஷன் வச்சா இதை பிரிண்ட் பண்ணு, எல்ஸ் வந்து இதை பிரிண்ட் பண்ணு. சும்மா உங்களுக்கு ஒரு டவுட்னா இதை நான் தூக்கிட்டு காட்டுறேன். சரி, ஈவன் மட்டும் பிரிண்ட் ஆகுதா? இப்போ எல்ஸ் இருக்கும்போது எல்லாமே பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்க வந்து எந்த ரேஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் படி நீங்க எந்த ரேஞ்சாலும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட வேலை என்னன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்க நம்பர்ஸ்ல இது ஆடு இது ஈவன் கண்டுபிடிக்கிறது. கரெக்டா பண்ணிடுச்சு. அதுக்கு வந்து 3 விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப், அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் எல்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸ்பேசஸ்லாம் எப்படி வரணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு டேப் விட்டு தான், ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு தான் இஃப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு தான் பிரிண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்ஸுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இஃபுக்குள்ள நீங்க அந்த பிரிண்ட் கீழே நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எல்ஸுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் இஃப் எங்க ஸ்டார்ட் ஆச்சும் அங்கே போயிடணும். ஓகேவா, இந்த கோடோட எக்ஸிகியூஷன்ல அந்த கோடோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது ஃபங்க்ஷனாகவும் சொல்லலாம், நீங்க கீவேர்ட்ஸும் சொல்லிக்கலாம். நீங்க அது வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அது ஒரு கீவேர்டு தான். ஓகேவா, இதோட டாபிக் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃப்ளோ, அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கீவேர்டை யூஸ் பண்றாங்க. அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த கீவேர்ட்ல ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து பிரேக், செகண்ட் கீவேர்டு வந்து கண்டினியூ. ஓகேங்களா, இந்த 2 கீவேர்டு யூஸ் பண்றாங்க. இப்போ 2 கீவேர்டு வந்து பேசிக் கீவேர்டு, மேபி அதிகமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். பிரேக்னா என்ன? பிரேக் வந்து எப்படி ஒரு ஃப்ளோ வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ள அது கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கீவேர்டு அங்க என்ன பண்ணுது? ஓகேங்களா, அது கமாண்ட் கூட எடுத்துக்கோங்க. அதுதான் சொல்லலாம்னு வந்தாங்க. கமாண்ட் கூட எடுத்துக்கோங்க. இந்த பிரேக்ன்றது கீவேர்டை கமாண்ட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா, பிரேக்னா என்னன்னா எக்ஸிட் லூப் பர்மனன்ட்லி. ஒரு லூப்புக்குள்ள நீங்க வந்து ஏதோ ஒருத்தீங்க பிரிண்ட் பண்றீங்க, ஏதோ ஒருத்தீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க. அது அரித்மெட்டிக்கா இருக்கலாம்,
கம்பேரிங் ஆப்ரேஷனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் பிரிண்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு டாஸ்க் பண்றீங்க, எது வேணா இருக்கலாம். ஆனா நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கோட், ஒரு பெரிய பிளாக் ஆஃப் கோட்ல ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்க எப்படி பிரேக் பண்ணணும், இந்த கமாண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க பிரேக் பண்ணலாம். அது பர்மனண்டா லூப் போட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, பர்மனண்டா வெளில வந்துடும். அது வந்து ப்ரீ மெச்சூரோ லூப் போட்டு வெளில வருதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது, அதுதான் ப்ரீ மெச்சூர்லி. ஓகேங்களா, இது ரன் பண்ணி காட்டுற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ரன் பண்ணா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ரியல் டைம்ல கொஞ்சம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கோடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்னா இந்த பிரேக் மட்டும் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த பிரேக் வந்துச்சு. இப்போ இந்த 2 லைனை எடுத்துடுறேன், இப்போ பிரிண்ட் பண்றேன். இதோட ரிசல்ட் என்ன பாருங்க. நம்ம ஃபார் லூப்ல பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஃபார் i ஈக்குவல் டு ரேஞ்ச் அண்ட் 10, 0ல இருந்து 10 வரைக்கும் ரேஞ்சு. அதுக்குள்ள இந்த ஐ வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கு, ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் 10 மட்டும் விட்டுரும். அதான் ரேஞ்சோட வேலை. ஓகேங்களா, இப்போ பிரேக் போட்டு என்னத்தை அச்சீவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, இஃபோட வேல்யூ 5 வந்துச்சுன்னா அங்க பிரேக் ஆயிடு, ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகாத, இதுதான் அவன் பிரேக்னு சொல்றான். ப்ரீ மெச்சூரா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாம ப்ரீ மெச்சூரா அந்த லூப் வந்து பிரேக் பண்ணிட்டு வெளில போகுது. ஓகேவா, சூப்பருங்க. இப்ப i ஈக்குவல் டு 5னா இப்ப 10 ஆக்சுவலி 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். i ஈக்குவல் டு 5 வந்தோடனே இந்த பிரேக்ன்றது வேலை செஞ்சு டக்குனு வெளில போயிடுச்சு. 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகாம 4லயே முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த ரேஞ்சோட வேல்யூஸை நம்ம மாத்தி பார்ப்போம். 12ல இருந்து 18 போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5லயே இருக்கட்டும். ஆனா இந்த 5 வந்து இந்த 12க்குள்ள ரேஞ்சில் இல்லைல்ல, நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. 15 மாத்துறேன், அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா, டிஃபரன்ஸ் புரியுதா? இதுதாங்க பிரேக்கோட வேலை. ஒரு செட் ஆஃப் கோடு, இந்த கோடு வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆகிறதுக்குள்ள நீங்க பிரேக்ன்ற கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கீயோட கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டக்குன்னு பிரேக் ஆகி வெளில போயிடும்னா எக்ஸிட். அது அந்த கோடு வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் ரன் ஆகுது, முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் போவோம். இப்படிதாங்க டிஸ்பிளே பண்ணணும். அது ஒண்ணும் இல்லை, இஃப்குள்ள நீங்க அந்த பிரேக் வந்து ஒரு டேப் உள்ள கொடுப்பீங்க, ஒரு டேப் ஸ்பேஸ் உள்ள கொடுப்பீங்க. செகண்ட் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோல வந்து கண்டினியூன்ற கமாண்ட் இருக்கு. இந்த கீவேர்டு யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். இது நீங்க படிச்சுக்கோங்க, இது வந்து கிளாரிட்டியா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியணும், அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதுவும் சேம் அதே ஃபார் லூப்புங்க. இது எடுத்துட்டா அதேதாங்க, என்ன நடந்துச்சோ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபார் லூப்புள்ள ஐன்ற வேரியபிள் ரேஞ்ச் வந்து 0 to 5 பிரிண்ட் ஆகுது, 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க கண்டினியூ வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஐன்ற வேல்யூக்கு 3 டிஃபைன் பண்றாங்க. 3 டிஃபைன் பண்ணல, 3 கண்டிஷன் மட்டும் ஆகும்போது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோ, அதான் கண்டினியூ. ஓகேங்களா, இப்ப 3 வந்து பிரிண்ட் ஆகணும்ல, 3 மட்டும் பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகல? 3 மட்டும் இந்த கண்டினியூன்றது ஸ்கிப் பண்ணிடுச்சு. கண்டினியூன்றது அப்ப எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த ஐட்ரேஷனுக்குள்ள ஐட்ரேஷன் தான் ஒன்றும் இல்லை, இன்க்ரிமெண்ட் தான் ஐட்ரேஷன். வாங்க ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ஒன்னு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸிகியூஷன் போறது ஐட்ரேஷன். ஓகேங்களா, இப்போ அந்த ஐட்ரேஷன் போயிடுச்சு, அந்த கண்டிஷன் மெட் ஆகி அந்த ஐட்ரேஷனுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணாத அப்படின்றதுக்கு தான் கண்டினியூன்ற கமாண்ட் யூஸ் பண்றாங்க. ஐட்ரேஷனுக்குள்ள போயிடுவீங்க, கண்டினியூன்ற கமாண்ட் பார்த்தோன்னே அதுக்குள்ள இருக்க அந்த பிளாக் இருக்க கோட் வந்து ரன் ஆகாது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும்.
ஸோ வந்து இங்க 3 இருக்கிறதுனால 3 மட்டும் பிரிண்ட் ஆகல. இப்போ நான் 2 மாத்தினா ஆப்வியஸ்லி 2 பிரிண்ட் ஆகாம 3க்கு போயிடும். சிம்பிள்ங்க. கண்டினியூ வந்து அது வந்து பிரேக் பண்ணல, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணி போறதுக்கு தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரியல் டைம்ல பார்க்கும்போது இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய டாஸ்க்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப்பை பர்டிகுலர் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும் வரும்போது இந்த கண்டெய்னர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா ஒரு ரைட்டேஷன் செட்டப் போட அப்படியே ஸ்கிப் பண்றதுக்கு. ஓகேங்க, இது இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணலாம். பிரேக் மாதிரி தான். பார்க்குள்ள இஃப்க்குள்ள ஒரு ஸ்பேஸ்ல கண்டினியூ. பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஃப்ல இருக்கும், இஃப்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கப்புறங்க ஒரு பெரிய லைன் ஆஃப் கோட்ஸ். இது வந்து லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இதுல என்னன்னா, இது வந்து நானா உங்களுக்கு எழுதினது, நானா பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். முன்னாடி நானா பிளான் பண்ணாதான் அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் நெட்ல வந்து சர்ச் பண்ணி கொடுத்தது. இது வந்து நானா என்ன யோசிச்சேன்னா, எல்லாத்தையுமே ஒரு கோடுக்குள்ள போட்டு உங்களுக்கு கொடுத்தா நீங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்ற மைண்ட் செட்ல நான் இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, அந்த பழைய கோட்ல வந்து ஈவன் ஆர்டு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஏதோ ஒரு கண்டிஷன்ல வந்து ஈவனா ஆர்டா கண்டுபிடிப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர் கொடுத்து அதுல எது ஈவன் எது ஆர்டுன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அதை ஆட் பண்ணு. இப்போ நான் அதுக்கு என்ன பண்றது தெரியல, அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, அதுக்குள்ள வைலையும் ஃபாரையும் யூஸ் பண்ணணும், வைல் லூப்பும் யூஸ் பண்ணணும், ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணணும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணணும், எல்சியும் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கோட் பண்ணணும். அப்படின்னும் போது சரி, ஏன் நம்ம வந்து ஈவன்ல இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது, ஆட்ல இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது, ஃபார்லயும் பண்ணி பார்ப்போம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்ப்போம், வைல் லூப் யூஸ் பண்ணி பார்ப்போம். வேல்யூ சேமா வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எல்லா கண்டிஷன்லையுமே ஒரு ஸ்டெப் ஒரு பிளாக் ஆஃப் கோடு அதான் ஒரே ப்ரோக்ராம்குள்ள போட்டு உங்க வேல்யூ எல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லையா, ஃபார் லூப்லயும் வைல் லூப்லயும் ஒரே டாஸ்க் தான் பண்றோம். ஆனா ஒரு இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்றோம், ஒரு இடத்துல வைல் லூப் யூஸ் பண்றோம். ஆன்சர் மேட்ச் ஆகுதா? அதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப் வைல் லூப் யூஸ் பண்றது ஒரு கண்டிஷன், அது வந்து இஃப் எல்ஸ். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்னா 0 to 10 இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். அதுல என்ன ரேஞ்ச் இருக்கு? 1 to 0 to 10 தான். 0 to 10 0 மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஈவனா ஆடான்னு செக் பண்ணும். இந்த கோடு செக் பண்ணிட்டு ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும், ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும், அதையும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும், அதையும் பிரிண்ட் பண்ணும். இது வந்து 2 மெத்தட்ல பண்ணும். ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்றது, ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றது, ஃபார் லூப்லயும் பண்ணும், வைல் லூப்லயும் பண்ணும். சும்மா ஜஸ்ட் கம்பாரிசனா எல்லா ரிசல்ட்டையும் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இந்த கோடை நான் உங்களுக்கு வந்து ஒரு காப்பி பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இந்த பிரசன்டேஷன்ல ஒரு ஸ்பேசிங் ப்ராப்ளம் வர்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கூட ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்க, இதாங்க ரிசல்ட். என்ன பண்ணிருக்கேன்னா, ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 10க்குள்ள அதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆட் ஆயிவனான்னு கண்டுபிடிக்கிறோம், வைல் யூஸ் பண்ணி ஆட் ஆயிவனான்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை ஆட் பண்றோம். ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருது, ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருது. அது ஃபார் லூப்லயும் பண்றோம், வைல் லூப்லயும் பண்றோம். ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் பண்ணலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ண டாஸ்க். உங்களுக்கு இது மூலமா நீங்க ஒரு சின்ன விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். ரிசல்ட் மாறாது, ஆனா நீங்க எக்ஸிகியூஷன் பண்ற மெத்தட் மாறும். நீங்க ஃபார் லூப் நல்லா படிக்கணும். ஃபார் லூப்ல ஐட்ரேஷன் தானே நடக்கும்,
நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. வைல் லூப்பில் நீங்கள் வந்து இந்த கவுண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரணும். அதான் கவுண்டர் வந்து இருக்கும் பாருங்க. ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இதாங்க இந்த எக்ஸாம்பிள் இதான் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் வைல் லூப் யூஸ் பண்ணியும் அதை ஆட் ஆகினான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிட்டு அதோட ஈவன் வேல்யூவோட சம்மு, ஆட் வேல்யூவோட சம்மு ஃபார் லூப்பையும் வைல் லூப்பையும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம இந்த என்டையர் வீடியோவில் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பைத்தன், வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், டேட்டானா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம், இன்புட் அவுட்புட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எப்படிலாம் கொடுக்கலான்றதை பார்த்தோம். அப்புறம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ், ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ், ஆல்ரெடி இருக்க ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து கண்டிஷனல் எக்ஸிகியூஷன், ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன், அதுக்கப்புறம் வந்து கம்பைன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் லாஜிக் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதான் ஆக்சுவலி பிரேக் கண்டினியூ பார்த்தோம்ல அதெல்லாம். அப்புறம் எல்லா திங்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு கோடு எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்தோம். அது எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கல, சும்மா ரன் பண்ணதான் உங்களுக்கு காட்டினேன். நான் அதுக்குள்ள இருக்க திங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஃபர்தரா வந்து போடுற வீடியோஸ்ல எல்லா கோடையும் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் யூஸ் பண்ற கோட்லாம் எப்படி இருக்கு, எப்படி அதை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் கூட கவர் பண்றேன். நெக்ஸ்ட் டாபிக்லயும் பைத்தனை கவர் பண்றேன். அது இல்லாம குபர்நெட்டிஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை நான் திருத்திக்கிறேன். மேபி நான் தப்பா சொல்லியிருந்தா என்னையும் மாத்திக்கலாம், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ்ங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.